Hi guys, this is RD, the activist voice. And இன்னைக்கு நான் எதை பத்தி பேச போறேன்னா ஜல்லிக்கட்டோட மொத்த வரலாறு பத்தி தான். ஜல்லிக்கட்டுன்றது ஒரு பழமையான பாரம்பரியமான தமிழர்களின் வீர விளையாட்டு. இது வந்து காளை மாடுகள் வச்சு தான் மோஸ்டா பயன்படுத்துவாங்க. இது வந்து கண்டுபிடிச்சு 2500 ஆண்டுகளாயிருச்சு. இது வந்து பெண்களுக்கு வரன் பார்க்கறதுக்காக ஆரம்பிச்சு அது போக போக தைரியத்தின் ஒரு தேர்வாக அமைஞ்சது. இதற்கு வந்து நிறைய பேர் இருக்கு. ஏறு தழுவுதல் அண்ட் மஞ்சு விரட்டு அப்படின்னு. இது வந்து 400 to 100 BC அந்த டைம் லைன்ல தேவர்கள் அப்படின்ற ஒரு தமிழ் கம்யூனிட்டி மக்கள் விளையாட ஆரம்பிச்சாங்க. சல்லி அப்படின்னா அந்த காலத்துல இருக்கக்கூடிய தங்க காசு அல்லது வெள்ளி காசுக்கு இருக்கக்கூடிய ஒரு பொருள். கட்டு அப்படின்னா அந்த பை முழுக்க தங்க காசோ அல்லது வெள்ளி காசோ அந்த மாடோட கொம்புல கட்டிடுவாங்க. இதுதான் இப்ப நம்ம ஜல்லிக்கட்டு அப்படின்னு கூப்பிடுறோம். ஜல்லிக்கட்டோட இன்னொரு பேர ஏறு தழுவுதலுக்கு ஏறு அப்படின்னா காளையோட கொம்பை பிடிச்சு அடக்குறதுனால அதை நம்ம ஏறு தழுவுதல் அப்படின்னு சொல்றோம். இது மஞ்சு விரட்டுக்குன்னா மஞ்சு அப்படின்னா யானையோட முதுகு. ஒரு யானையோட முதுகுல ஒரு மண்ணுனால மட்டும்தான் ஏறி போக முடியும்ன்றதுனால அந்த யானையோட முதுகு மேல ஏறி போறதுக்கு காளையை அடக்கிறதுக்கான ஒரு சரிசமமான வீரத்தை கொடுக்கறதுனால தான் இதுக்கு இன்னொரு பேராக மஞ்சு விரட்டு அமைகிறது. சோ இதுக்கப்புறம் நிறைய ஆர்கியாலஜிஸ்ட் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது ஜல்லிக்கட்டு வந்து அங்க நடந்திருக்கு அப்படின்றதுக்காக. அதுக்கப்புறம் நம்மளோட தமிழ் புராணங்கள், தமிழ் இலக்கிய புத்தகங்கள்ல சிலப்பதிகாரம், கலித்தொகை அண்ட் கண்ணுடையம்மன் அப்படின்ற நிறைய புத்தகங்கள்ல ஜல்லிக்கட்டு பத்தி நிறைய விஷயங்கள் எழுதியிருக்கு. அது வந்து அதனாலதான் அது இவ்வளவு தொன்மையாக இருக்கப்படுகிறது. ஸோ அடுத்ததாக இது வந்து எங்கெல்லாம் நடக்குதுன்னா இது மெயினா தமிழ்நாட்டுல மட்டும்தான் நடக்கும். அண்ட் இது வந்து மதுரையில் இருக்கக்கூடிய அலங்காநல்லூர், அவன்யாபுரம் அண்ட் பாலமேடு ஆகிய 3 இடங்கள்ல ஜல்லிக்கட்டு உலக அளவுல புகழ்பெற்றிருக்கு. அதாவது நிறைய வெளிநாட்டுக்காரங்க வந்து இந்த 3 இடத்துல தான் மோஸ்டா வந்து ஜல்லிக்கட்டு பார்ப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் சேலம், சிவகங்கை, திருவண்ணாமலை, கம்பம் ஆகிய இந்த நிறைய இடங்களும் ஜல்லிக்கட்டு நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஸோ அடுத்ததாக இந்த ஜல்லிக்கட்டோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை பார்க்க போறோம். அதாவது இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்னா வர்றதுக்கு முன்னாடி இந்த ஈவெண்டோட ஆரம்பத்திலும் முடிவிலும் காளைகளுக்கு ஒரு சிறிய பூஜை செய்வாங்க. அதுக்கப்புறம் இந்த பங்கு பெற வீரர்கள் வந்து அவங்க பாக்கெட்லயோ அவங்க கையிலயோ எந்த ஒரு ஆயுதமும் வச்சிருக்க கூடாது. அவங்களோட வெறும் கையை வச்சுதான் அவங்க அந்த காளையை எப்படியாவது அடக்கணும். அதனால அவங்க காளை வந்து ஒரு வாடிவாசல் அப்படின்ற ஒரு என்ட்ரன்ஸ் மூலமா கூப்பிட்டு வருவாங்க. இந்த ஜல்லிக்கட்டுன்னு வந்து ஒரு மிகப்பெரிய மைதானத்துல நடக்கணும். அதாவது அந்த காளை ஓடுறதுக்கும் அந்த வீரர் ஓடுறதுக்கும் அந்த மற்ற வீரர்கள் நிக்கிறதுக்கும் மேல இருந்து ஆடியன்ஸ் பாக்குறதுக்குமான ஒரு மிகப்பெரிய மைதானம் இருக்க வேண்டும். அதற்கப்புறம் போட்டி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அந்த காளை ஓடும்போது ஒரு வீரர் வந்து அவருடைய திமில பிடிச்சிட்டு ஒரு குறிப்பிட்ட தூரம் ஓட வேண்டும். அந்த குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் வீரரால ஓட முடியல, அவர் திடீர்னு கீழே விழுந்தாரு அப்படின்னா அந்த காளை வென்றதாக கருதப்படும். அதுக்கப்புறம் அந்த பரிசு வந்து அந்த காளையோட ஓனருக்கு போகும். அந்த வீரர் வந்து அந்த காளை திமில பிடிச்சிட்டு ஓடிட்டாருன்னா வீரர் வென்றதாக கருதப்படும். அதுக்கப்புறம் அந்த பரிசு அந்த பரிசு வந்து வீரர் போகும். அந்த காலத்துல அது ஒரு பை ஆஃப் தங்க காசு இல்லை வெள்ளி காசு வச்சாங்க. இந்த காலத்துல அந்த பரிசுகள்லாம் விலை ஏறி அது வந்து நிறைய மதிப்பிற்குரிய பரிசா மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் கார், பைக்ஸ், டிராக்டர்ஸ், வீட்டு ஹோம் அப்ளையன்சஸ், கிச்சன் அப்ளையன்சஸ், ஃபோன், கேட்ஜெட்ஸ் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா இந்த மாதிரி நிறைய பரிசுகளை இந்த காலத்துல ஜல்லிக்கட்டு ஜெயிச்சா கொடுக்குறாங்க. ஸோ ஜல்லிக்கட்டு வந்து தைரியம், திறமை மற்றும் இயற்கை நமக்கு கொடுக்கிற நன்றிய ஒரு அடையாளமாக கருதப்படுகிறது. அத்தோட ஜல்லிக்கட்டோட முழு வரலாறு முடிஞ்சு போச்சு. ஸோ இதுக்கப்புறம் ஜல்லிக்கட்டுக்கும் பொங்கலுக்கும் என்ன சம்பந்தம், ஜல்லிக்கட்டு வந்து ஏன் வெறும் பொங்கல் நாட்கள் மட்டும்தான் விளையாடப்படுது
அந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கும் உங்க மனசுல அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதனால உங்களுக்கு ஒரு பார்ட் 2 இந்த ஜல்லிக்கட்டுக்குன்னா, அதாவது ஜல்லிக்கட்டுக்கும் பொங்கலுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்ற ஒரு பார்ட் 2 வேணும்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல ப்ரோ எங்களுக்கு ஒரு பார்ட் 2 வேணும் அப்படின்னு நீங்க சொல்லுங்க. நான் ஒரு பார்ட் 2 செய்றேன் கைஸ். ஸோ அவ்வளோதான் கைஸ், இன்றைய வீடியோ முடிஞ்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு புது வீடியோ பார்க்கலாம். பாய்.